ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். அரசியல் ஜனநாயக கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மாதிரியாக திகழ்வதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். செல்போன் சிம் கார்டுகளை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பது குறித்து மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசானி இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்திய அமெரிக்க வர்த்தகம் தொடர்பாக அமெரிக்காவின் ஜேமிசன் கிரீர் தலைமையிலான தூதுக்குழுவினர் கடந்த 3 நாட்களாக நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அரசியல் அதிகாரம் மற்றும் ஜனநாயகம் குறித்த புத்தகத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், அரசியல் அதிகாரம் படைத்தவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான இடைவெளியை குறைப்பது குறித்தும் மக்கள் சார்ந்த அரசு நிர்வாகத்தை மேற்கொள்வது குறித்தும் இப்புத்தகத்தில் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம் என்ற அடையாளத்தை இந்தியா பெற்றுள்ளது குறித்தும் இந்நிலையில் சமத்துவம், சுதந்திரம், நீதி உள்ளிட்ட மாண்புகளை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்தும் இதில் தெளிவாக விளக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். அரசியல் ஜனநாயக கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மாதிரியாக திகழ்கிறார் என்று குறிப்பிட்ட திரு சி பி ராதாகிருஷ்ணன், கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நீட் மறுதேர்விற்கு மாணவர்கள் குறித்த நேரத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காக பிரதமர் தமது பயணத்தை 45 நிமிடங்கள் தாமதப்படுத்தியதையும் சுட்டிக்காட்டினார். செல்போன் சிம் கார்டுகளை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பது குறித்து தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசானி இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், செல்போன் பயன்படுத்தும் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான முகாம்களை நடத்துவது மற்றும் சிம் கார்டு பாதுகாப்பை மேம்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சிம் கார்டு முறைகேடுகளை விரைந்து கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக டாக்டர் சந்திரசேகர் பெம்மசானி கூறியுள்ளார். நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவது குறித்து உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தலைமையில் நாளை மறுநாள் புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மத்திய போதைப்பொருள் தடுப்பு அமைப்பு ஏற்பாடு செய்துள்ள இக்கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் பிரதிநிதிகள், போதைப்பொருள் தடுப்பு அமைப்புகளின் உயர் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். இக்கூட்டத்தில் வரும் 4 ஆண்டுகளுக்கான போதைப்பொருள் தடுப்பு தொலைநோக்கு ஆவணத்தை உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வெளியிடவுள்ளார். தேசிய போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பின் கடந்த 2025ஆம் ஆண்டிற்கான ஆய்வறிக்கையையும் அமைச்சர் வெளியிடவுள்ளார். இந்திய அமெரிக்க வர்த்தகத்தை வலுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்க பிரதிநிதி திரு ஜேமிசன் கிரீர் தலைமையிலான தூதுக்குழுவினர் கடந்த 3 நாட்களாக பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை சமநிலையிலும் இருதரப்பிற்கும் பயன் தரக்கூடிய வகையிலும் செயல்படுத்தும் ஒரு முயற்சியாக திரு ஜேமிசன் பயணத் திட்டம் அமைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் பல சுற்று பேச்சுக்கள் நடைபெற்றதாக வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ள முக்கிய அம்சங்களின் அடிப்படையில் வர்த்தக விரிவாக்கம் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. மின்னணு வர்த்தகம், தடையற்ற ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் வரி நீக்கம் தொடர்பான விஷயங்கள் குறித்தும் வர்த்தக ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இந்த சந்திப்புகளின் போது விவாதிக்கப்பட்டது. நாடு முழுவதிலும் தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் அனுமதிக்கப்படாத இடங்களில் வாகனங்கள் நிறுத்துவதை தடுப்பதற்கான பணியை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது. நெடுஞ்சாலையில் விபத்துகளை தடுப்பது, பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக ஆணையம் தெரிவித்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலை கட்டமைப்பை பாதுகாப்பானதாகவும் தடையின்றி பயன்படுத்துவதற்கு ஏதுவாகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் 595 அனுமதிக்கப்படாத இடங்களில் வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் விபத்து நிகழ்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசுகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் மாநில அரசுகளுடன் இணைந்து மாவட்ட அளவிலான சாலை பாதுகாப்பு படையை உருவாக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நிர்வாக கட்டமைப்பை கண்காணிப்பதற்கான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு வாகன போக்குவரத்து தடையின்றி நடைபெறுவது உறுதி செய்யப்படும் என்றும் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான கட்டமைப்பை மேம்படுத்துவது குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியாவில் சர்வதேச ஒத்துழைப்பிற்கான இணைச் செயலர் திரு அமிதாப் பிரசாத், ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் மூத்த ராணுவ அதிகாரி பிரிகேடியர் ஜமால் இப்ராஹிம் இடையே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு மற்றும் உற்பத்தி தொழிலில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள், புதுமையான திட்டங்கள், தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் கடல்சார் பாதுகாப்பு குறித்தும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா தலைமையில் பெங்களூருவில் நடைபெற்ற பிரிக்ஸ் விண்வெளி முகமை தலைவர்களின் 2 நாள் மாநாடு இன்று நிறைவு பெற்றது. மத்திய விண்வெளி மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்று விண்வெளித்துறையில் இந்தியா படைத்து வரும் சாதனைகளை பட்டியலிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன், 10 நாடுகளைச் சேர்ந்த 26 பேர் பங்கேற்று ஆக்கப்பூர்வமான தகவல்களை பகிர்ந்து கொண்டதாக கூறினார். இந்தியாவின் தொலையுணர்வு செயற்கைக்கோள், சமூக பொருளாதார மேம்பாட்டுப் பணிகள், பேரிடர் மேலாண்மை மற்றும் பருவநிலை கண்காணிப்பு ஆகியவற்றில் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். நீடித்த விண்வெளி திட்டங்கள் மற்றும் விண்வெளி மாசு கட்டுப்பாடு உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக திரு நாராயணன் தெரிவித்தார். மேற்குவங்க மாநில தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள தாராத்தலா பகுதியில் கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 5 பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இடிபாடுகளில் உள்ளவர்களை மீட்பதற்கான பணி நடைபெற்று வருகிறது. மேற்குவங்க மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திருமதி அக்னி மித்ரா பால் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை பார்வையிட்டனர். தேசிய பேரிடர் மீட்புப் படை, காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினருடன் இணைந்து மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய ராணுவமும் வரவழைக்கப்பட்டு மீட்புப் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் கிராஸ் கண்ட்ரி தொடர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சு பிரிவில் பும்ரா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டத்தில் இந்தியா பஹ்ரைனை வென்றது. மலார்கோ ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்சிலோ டெமோலைனர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 25 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 11 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 6 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்தது. 135 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 123 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. உலக ஜூனியர் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டி சீனாவின் ஜிங்சூவில் இன்று தொடங்கியது. இந்தியா உட்பட 32 நாடுகள் இதில் பங்கேற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் ஜனநாயக கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மாதிரியாக திகழ்வதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். செல்போன் சிம் கார்டுகளை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பது குறித்து மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசானி இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்திய அமெரிக்க வர்த்தகம் தொடர்பாக அமெரிக்காவின் ஜேமிசன் கிரீர் தலைமையிலான தூதுக்குழுவினர் கடந்த 3 நாட்களாக நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார்.
இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.